இது கார்பெட் இல்லாம ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சே தானே சார் சொல்றீங்க. என்னத்தையாவது 5 வருஷத்துல நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னா சொல்லணும்ல. 5 வருஷம் நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம், இதே வேலை தொடரணுமா இல்லை இது இடையில நிற்கணுமா? எடப்பாடியார் வந்தாருன்னா இது எல்லாத்தையும் நிறுத்திடுவாரு. இந்த சிறப்பான வேலைகள் தொடங்குவதற்கு நீங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போகணும்னு சொன்னால ஒரு அர்த்தம். எப்பா சிறப்பாக தொடரணுமா? இப்போ அங்கங்கே தமிழ்நாடு இந்த பெண்கள் பாலியல் தொல்லையில் முதலிடம் 2வது இடம் சொல்லுங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சீரழிஞ்சு போகுது, அங்கங்கே சாராயம் விற்குது. நீங்கள் கடன் வாங்கி அந்த காசில் லவுட்டி விட்றீங்க. இதெல்லாம் தொடரணுமாப்பா சாமி? இதுதான் நீங்கள் செஞ்சது, இது தொடரணுமான்னு கேட்டுற பாருங்கிறதுக்காக இது இயற்கை கூட்டணி அப்படின்னு இவர் சொல்கிறாரு இல்லையா. இப்போ அதால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதால் அவர் சந்தில் போனார், காலில் நோய்ஞ்சு போனார். அடிமை கூட்டணி தானே, என்ன அடிமைன்னு சொல்கிறீங்களே. இந்த அடிமை உங்கள் பாஷையில் இந்த அடிமை கடந்த 5 ஆண்டுகளை இதை செஞ்சிருக்கு அப்படின்னு எடப்பாடியார் போடுறாருல. நாங்கள் தைரியமானவங்க, நாங்கள் இதை செஞ்சிருக்கோம்னு ஒன்று சொல்லு. நீ செஞ்சதை சொல்லி இங்கே மக்கள்கிட்ட ஓட்டு கேளு. சும்மா எடப்பாடி அங்கே போனார் இங்கே போனாருன்னு தனிநபரை கொச்சைப்படுத்தினா திருப்பி நான் அடிச்சாலும் நீ தாழ மாட்டேன் அப்படின்னு தான் சும்மா ஒரு 2 பாயிண்ட் எடுத்து விட்டாரு. இவனுக்கு சுருண்டு போய் என்ன எடப்பாடி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை, இன்னும் இவனுக்கு இதுக்கு முன்னாடி நாகரிகத்தின் பிள்ளைகள் மாதிரியும் ரொம்ப நாகரிகமாக இவங்க பேசின மாதிரியும். சார் இன்றைக்கு வெகுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி திமுக மீது ஏற்பட்டிருக்கு. நான் இங்கே வரும்போது ஒரு லிஸ்ட் பார்த்தேன், யாரெல்லாம் ஓட்டு கேட்க போது விரட்டி அடிக்கப்பட்ட திமுக ஆளுமைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை பார்த்தேன். அதில் அமைச்சர் கயல்வெளி,